காலநிலை மாற்றம் மற்றும் பாலின சமத்துவம் தொடர்பாக சென்னையில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடைபெற்று வரும் கருத்தரங்கில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று உரையாற்றிய பின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகள். டிரான்ஸ்போர்ட் பாலிசி இருக்கு, அப்புறம் பொது போக்குவரத்து அதிகப்படுத்தணும், பூங்காக்கள் அதிக கொண்டு வரணும், கிரீன் ஸ்பேஸ் கொண்டு வரணும், மரங்கள் அதிக நடணும், அதே போன்ற விவசாய நிலங்களை பாதுகாக்கணும். ஏன்னா வருங்காலத்தில் உணவு பற்றாக்குறை, ஃபுட் கிரைசிஸ் இருக்கு போகுது. இது நான் வருங்காலம்னா நான் அடுத்த 50 வருஷம் நான் சொல்லலை, அடுத்த 5 ஆண்டுகளிலே வரும். இன்னைக்கு ஏன் அரிசி 12 ரூபா விலை ஏற்றிட்டாங்க? ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனைனால கடந்த ஆண்டு குறுவை சம்பா 4.5 லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு. குறுவையில் 2 லட்சம் ஏக்கர், சம்பாவில் 2.5 லட்சம். அதனால இன்னைக்கு இது நடந்தது கிட்டத்தட்ட 3-4 மாசத்துக்கு முன்பு நடந்த சம்பவம். இன்னைக்கு 12 ரூபாய் ஏறிடுச்சு அரிசி விலை. ஸோ இதே நமக்கு இது இன்னும் போக இன்னும் மோசமாக இருக்க போகுது. அதுக்காக அரசுகள் நல்ல கொள்கை முடிவெடு, அரசு தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால தான் இந்த விழிப்புணர்வு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான். கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமா நீங்க தொடர்ச்சியா பேசிட்டு வரீங்க சார். தமிழக அரசுடைய செயல்பாடுகள் திருப்தியா இருக்கா? அதாவது இப்ப கொள்கை முடிவுல கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை வரவேற்கின்றோம். அதை நடைமுறைப்படுத்தணும். சொல்றது போக்குவரத்துனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும். ஒரு உதாரணம் நான் சொல்றது இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 விழுக்காடு ரோட்ல போறவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. அதாவது ரோட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 75% ரோட் ஸ்பேஸ் ஆக்கிபைட் பை கார். அந்த கார்ல போறது 25% மக்கள் தான் போறாங்க. ஆனா ரோட்ல 75% ஸ்பேஸ் ஆக்கிபை பண்றாங்க. பஸ்ல போறவங்க 25% ஸ்பேஸ் ஆக்கிபை பண்றாங்க. ஆனா அதுல போறவங்க 75% மக்கள் பஸ்ல போறாங்க. இது குறைக்கணும். அதுக்கு என்னன்னா ஃப்ரீ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இன்னும் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதிகப்படுத்தணும். என்னுடைய கான்செப்ட் பஸ் ஃப்ரீயா பண்ணிடுங்க. ஆனா பஸ் இன்னைக்கு 3500 பஸ் தான் இருக்கு. இது 8000 பஸ்ஸா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த பஸ்ஸஸ்லாம் நல்ல குவாலிட்டி பஸ் கொடுங்க, ஃப்ரீக்வன்சி கொடுங்க. யாருமே கார்ல போக மாட்டாங்க, யாரும் பைக்ல போக மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போகணும்னா யாரும் பஸ்ல ஃப்ரீ, எங்க சென்னைக்குள்ள எங்க வேணா இறங்கிக்கலாம். இதனால என்ன ஆகும்? டிரான்ஸ்போர்ட்னால ரோடு வேர் அண்ட் டேர் குறையும், பொல்யூஷன் குறையும், ஆக்சிடென்ட்ஸ் குறையும், அப்புறம் எக்கானமி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டூரிசம் இன்க்ரீஸ் ஆகும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.